வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி ஈஸியாக சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த சிக்கன் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வச்சா நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பெரிய அளவில் எந்த பொருளும் போட தேவையில்லை. இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1/2 கிலோ சிக்கன் நான் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இந்த வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டோட நல்லா கலந்து வர்ற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும். இப்போ மசால் பொடி எதுவும் இப்போ சேர்க்கக்கூடாது. நல்லா சிக்கன் வதங்கி வரணும். இப்போது தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சோன்னா நல்லா குக் ஆயிரும். இந்த சிக்கனோட ஸ்மெல் எதுவும் இருக்காது. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுப்போம். இப்போ இந்த சமயத்தில் கருவேப்பிலை போட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டு, தண்ணி சேர்க்காதனால அடி பிடிச்சிக்கும். அதனால் அடிக்கடி திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கணும். இப்போ இன்னொரு 1 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது திறந்து பார்த்துக்கலாம். இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விடும். மூடி போட்டு மூடி வைக்கிறனால அந்த ஆவி தண்ணியும் விழுந்து நல்லா சிக்கன் அரைவாசி அரைப்பதம் வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட வீட்டில் அரைச்ச சிக்கன் மசால் பொடி 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசால் பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுப்போம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்க்குறேன். இப்போது திறந்து பார்த்துடலாம். சிக்கன் இன்னும் வேகலை. இதை சேர்த்த தண்ணியும் இன்னும் அதிகமாக இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வரணும். சிக்கன் அப்போ வெந்துடும். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா தண்ணி வற்றி சிக்கனும் வெந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை தூவிக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா அது கிரேவி அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா தேங்காய் பால் அல்லது தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் எதுவும் சேர்க்கலை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக 10 நிமிஷத்தில் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி.